ட்ரைனிங் எதை பற்றி அப்படின்னா 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட குளுக்கோச் பற்றி தான். மெயினாக இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் எண்டோக்ரைன் சிஸ்டம் அதாவது ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில கிளான்ஸ் உண்டு. அதுக்கும் ஓவரால் நம்மளோட மெட்டபாலிக் ப்ராசஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் தான் நம்ம குளுக்கோச் பற்றி இன்னைக்கு டீட்டெயில்ஸாக படிக்க போகிறோம். ஜென்ரலாகவே அது வந்து இது டார்கெட்டட் ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாடியில் எங்கெங்கெல்லாம் எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்கோ அதோட ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஓகே, குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லும்போது மெயினாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளட்ல இருக்க குளுக்கோஸ் வந்து எல்லா செல்லுக்குமே வந்து மேஜர் ஃபுட். அது இருந்தால் தான் உங்கள் பாடி ஏடிபின்ற எனர்ஜியே ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வச்சு தான் உங்களோட எல்லா செல்லுமே சர்வைவ் ஆகும். அப்போ அந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணி பாடி அதிகமாக குளுக்கோஸை யூஸ் பண்ணுறதுக்கு இது ப்ரொமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிளட்ல ஹெல்த்தி பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே இது ஹெல்ப் பண்ணும். ஓவரால் நம்மளோட மெட்டபாலிசத்தையும் நம்மளோட எண்டோக்ரைன் கிளான்ஸையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் இது யாருக்கு மெயினா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே அடல்ட்ஹுட்ல ஒரு புவர் லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. ப்ராப்பர் ஈட்டிங் கிடையாது. பிளட் சுகர் லெவல் ஃப்ரீக்வெண்ட்லி வந்து எலிவேட் ஆகுது. புவர் டயட்னு சொல்றது வந்து இர்ரெகுலர் மீல் டைமிங்காக இருக்கலாம், லார்ஜ் அமௌண்ட்டை ஒரே பேட்டர்னில் எடுத்துக்கிறதா இருக்கலாம், டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய சுகரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கலாம், சுத்தமாக ஃபைபரே சேர்க்காம இருக்கலாம். எல்லாமே புவர் டயட்டில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் உட்காந்தே இருக்குது, அதிகமாக மூவ் பண்ணுறது கிடையாது, நிற்கிறது கிடையாது, மசில் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாதுன்றது எல்லாமே செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். இது கூடவே அவங்க ஓவர் வெயிட்டோ ஒபேசிட்டியாக இருக்கிறாங்க, வீக் இம்யூன் சிஸ்டமே ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மெயின் ப்ராடக்ட் நம்ம சொல்லலாம். அப்போ இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினான இன்கிரீடியன்ஸ் வந்து ஹார்ட் வுட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடியது. இதோட சயின்டிபிக் டேர்ம் தான் அது வந்து ட்ரெக்கோகாப்பஸ் மெர்சிபியம் சொல்லக்கூடியது. ஜென்ரலி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் வந்து நார்மல் லெவல்ல விட லோ ஆகுது இல்ல ஹை ஆகுது அப்படின்னா ஹைப்போகிளைசிமியா ஹைப்பர் கிளைசிமியான்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளட் குளுக்கோஸோட லெவல் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கு. ஜென்ரலாக டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கோ இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு டெஃபிஷியன்சிலையோ இல்லை லிவரே அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு. எப்பெல்லாம் நம்ம ரத்தத்தில் நார்மலை விட பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுதோ அந்த லெவலில் தான் வந்து நம்ம வந்து எலிவேட்டட் இல்லைன்னா வந்து இம்பேலன்ஸ்ன்னு சொல்கிறது. ஹார்ட்வுட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவலை லோவர் பண்ணுறதோ 3 months சுகர் ஆவரேஜை நார்மலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்குமே இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மெயினான குளுக்கோஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது லிவர்னு சொன்னோம். அப்போ லிவரோட தேவையில்லாத குளுக்கோஸ் மெட்டபாலிசம் ப்ரொடக்ஷன் நடக்கிறத இது சப்ரஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இட் வில் ஹெல்ப் ஃபார் அ பிளட் சுகர் நார்மலைஸ் பண்ணி ஹெச்பிஒன்சி லெவலை நார்மல் லெவலுக்கு வர கொண்டு வருது. ஸோ அப்போ எந்தெந்த என்சைம்ஸ்லாம் வந்து கார்போஹைட்ரேட் வந்து எஸ்பெஷலி குளுக்கோஸை வந்து வேற ஒரு மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த சப்ஸ்டன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணிட்டு குளுக்கோஸ் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் ஹார்ட்வுட் எக்ஸ்ட்ராக்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கு. இன்னொன்று குட்மார்க் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் சொல்லக்கூடியது. இது வந்து யாருக்காவது சுகர் வந்து ஆல்ரெடி அதிகமாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும், அதை ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிளட் சுகர் லெவலையும் கம்மி பண்ணும். அந்த தேவையில்லாமல் எலிவேட் ஆகிற கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸையுமே நல்லா நார்மலைஸ் பண்ணி கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரும். அண்ட் இன்னொன்று ஃபெனுக்ரீக் சீடோட எக்ஸ்ட்ராக்ட், வெந்தயம் சொல்லுவோம்ல, அதுல இருந்து எடுக்கப்பட்ட சீட் எக்ஸ்ட்ராக்ட். அதுல இருக்கக்கூடிய சில ஆல்கலாய்டு கெமிக்கல் மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்சுலினை ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலின் செக்ரீஷனுக்கும் சப்போர்ட் பண்ணும். அது இல்லாம ஃபெனுக்ரீக்ல நம்ம ஆட் பண்ணியிருக்க ஹை சால்யூபிள் ஃபைபர்ஸ். இது நம்ம சுகர் வந்து நம்ம பாடியில வந்து சீக்கிரமா அப்சர்வ் ஆனாதானே இன்சுலின் நீட் அதிகமாகும், அதையுமே இது சப்ரஸ் பண்ணும். ஸோ பிளட் குளுக்கோஸ் லெவலையும் லோவர் பண்ணும். கார்போஹைட்ரேட் எப்படின்னா கார்போஹைட்ரேட் டைஜஷன் ஆகி அப்சர்வ் ஆகிறத ஸ்லோ டவுன் பண்ணுறது முன்னா. பட் அது இல்லாமல் நேச்சுரலாகவே வெந்தயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லோடட் வித் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால தான் இது நம்ம பாடியில் நடக்கக்கூடிய தேவையில்லாத ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடக்ஷன் கிட்ட இருந்து நம்ம செல்லையும் சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்குமே நமக்கு ஃபெனுக்ரீக் சீடோட எக்ஸ்ட்ராக்ட் தேவைப்படும். இன்னொன்று பிட்டர் மெலன் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடியது. இது டைரக்டாவே வந்து உங்க கார்போஹைட்ரேட்டை நீங்க பிரேக் பண்றதுக்கு என்னென்ன என்சைம் வேணுமோ நம்மளோட இன்டெஸ்டைன்ல அதை பிரேக் பண்ணி விட்டுரும். அப்போ கார்போஹைட்ரேட் டைஜஷன் ஆகாது. கார்போஹைட்ரேட் டைஜஷன் ஆனாதான் பிளட்ல குளுக்கோஸ் ஏறும். ஸோ அதை இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால பிளட் குளுக்கோஸ் லெவலை லோ பண்ணும். ஸ்பெசிஃபிக்காக இதில் இருக்கக்கூடிய லெக்டின்ற மெட்டீரியல் தான் வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சுகர் அதிகமாகும் போது சென்சேஷன் கம்மியாகும், அவ்வளோவா பெரிஃபரல் நர்வ்ஸ்லாம் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதையும் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு அவங்களுக்கு பசிக்காம இருக்கு அப்படின்னா
இல்லை ஓவராக இன்டேக் எடுத்துக்கிறாங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்குமே இது சப்போர்ட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் இட் சப்ரஸ் ஹங்கர் தான். தேவையில்லாமல் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கிறத வந்து இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று டர்மரிக் ரைசம் சொல்லக்கூடிய நம்மளோட மஞ்சள். மஞ்சள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்டி மைக்ரோபியல் கேள்விப்பட்டிருப்போம், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கேள்விப்பட்டிருப்போம், நிறைய அதர். பட் இது வந்து இன்டைரக்ட்லி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்ற பிரச்சனையா இருக்கா? இன்சுலின் இருக்கும், ஆனா உங்க செல்லால அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் ஏதாவது பிரேக் ஆயிருக்கலாம், அது ஒழுங்கான ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. அந்த மாதிரி இருந்ததுன்னா டர்மரிக் வந்து அதை ரிவர்ஸ் பண்றதுக்கும் அதை ஹெல்த்தியானதா ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆயுர்வேதால இது ரொம்ப வருஷமாவே இதுக்கு மெடிசனா யூஸ் பண்றாங்க. பட் ஆயுர்வேதா மட்டும் கிடையாது, நிறைய ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ் இருக்கு. சைனீஸ் ஒரு டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம இந்தியன்ஸ் ஒரு டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஃபாலோ பண்ணுவோம், ஜெர்மன்ஸ் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ மேக்சிமம் ட்ரெடிஷ்னல் மெடிசன் கேட்டகரியில எல்லாமே டர்மரிக்கை வந்து தேர் யூசிங் ஃபார் அ மெடிசன் பர்பஸ். அது எதுக்காக அப்படின்னா டைஜஷனை லைட் பண்ணி டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், இன்டைஜஷன் ப்ராப்ளம் தான் அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு, லிவர் ஃபங்க்ஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் ரோல் அதிகமாக்கிறதுக்கும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியாகவும் மஞ்சளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று சின்னமன் பார்க்குன்னு சொல்றது பட்டை. பட்டையோட வந்து நேச்சுரலாக வந்து நிறைய பேர் இது வெயிட் லாஸ்க்காக இல்லைன்னா வந்து டயபெட்டிஸ் டைம்ல வந்து பிளட் சுகர் நார்மலைஸ் பண்றதுக்கு, ரெடியூஸ் பண்றதுக்காக எடுத்துப்பாங்க. ஜென்ரலாவே இன்சுலின் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் வந்து அப்நார்மலா இருக்கும், இல்லைன்னா சரியான லெவல் ப்ரொடியூஸ் ஆகலையோ பிளட் குளுக்கோஸ் லெவல் ஏறும். அப்போ இது இன்சுலின் என்ன வேலை பண்ணுமோ அதே மாதிரியே இமிட்டேட் பண்ணி பிளட் குளுக்கோஸை ஈஸியா செல்லுக்குள்ளார டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறதுனால தான் இதை வந்து டயபெட்டிக் டைம்லயோ இல்லை பிளட் சுகர் அதிகமா இருக்கும்போதோ வெயிட் லாஸ்க்கோ இது வந்து இதை எடுத்து ட்ரீட்மெண்ட் பேஸ்ல எடுத்துப்பாங்க. இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி யாருக்காவது இருக்கு, இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குது, இல்லை சிக்னல்ஸ் ஒழுங்காக ரிசீவ் பண்ண மாட்டேங்குதுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே இது தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் வந்து இது ஃபங்க்ஷனிங் லைக் ஆன்டி ஆக்சிடென்ட், அதனால தேவையில்லாமல் ஃபார்ம் ஆகிற ஃப்ரீ ரேடிகல்ஸையுமே இது கம்மி பண்ணும். இது இல்லாமல் இதில் ஆட் பண்ணியிருக்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ட்ரைஃபேக்டர் ஃபார்முலா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ட்ரைஃபேக்டர் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட செல் எதனாலலாம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை ரெகக்னைஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரியணும், அதை எப்படி மெமரியில் வச்சுக்கிறது, நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி சப்ஸ்டன்ஸ் வரும்போது நம்ம பாடி அதை எப்படி இமீடியட்டாகவே வந்து சரி பண்ணுறதுக்கான மெமரி வந்து கொடுத்துட்டு போகிறது. இது எல்லாமே நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ட்ரைஃபேக்டர் ஃபார்முலா பண்ணுறதுனால நம்மளால ஈஸியாக த்ரெட்டனிங் மெட்டீரியலுக்கு வந்து நம்ம செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போ நான் குளுக்கோஸ் எப்படி எடுத்துக்கணும், ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறது அட்வைசபிள்னா ஒரு நாளைக்கு 4 to 6 கேப்சூல்ஸ் டெஃபினட்டாக வித் மேஜர் மீல்ஸோட எடுத்துக்கிறது அட்வைசபிள். மினிமம் ஒரு 240 to 250 ml வாட்டரோட சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நம்மளோட 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் குளுக்கோஸை ப்ராடக்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில். இதை டார்கெட்டட் ப்ராடக்ட்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன, இது பர்டிகுலர்லி இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் வி ஆர் சேயிங் இது வந்து டார்கெட்டட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ குளுக்கோஸ் மெட்டபாலிக் ப்ராசஸையும் ரெகுலேட் பண்ணும், எண்டோகிரைன் சிஸ்டத்தையும் இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஹெல்த்தி ஆக்கும். ஸோ அதான் இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.